இதை செயலாக்க மாதிரி அல்லது நினைவின் மாதிரி என்று அழைக்கலாம். லெவல் ஆஃப் ப்ராசஸிங் மாடல். இது கிரெக் மற்றும் லோகார்ட் என்ற உளவியல் ஆய்வாளர்கள் நினைவின் மாதிரிகளை குறிப்பிட்டாங்க. அதற்கடுத்ததாக சேமிப்பு மற்றும் இடமாற்றம். இங்கே ஒரு கரெக்ஷன் என்னென்னா நேமிப்புன்னு இருக்கும், அங்கே சேமிப்புன்னு மாற்றிக்கணும். இதை சொன்னது யார் சார்னா அட்கின்சன் மற்றும் ஷிஃபரின். இருக்கிறத நம்ம ஷிஃபரின் சேமிப்பு மற்றும் இடமாற்ற மாதிரி, அட்கின்சன் மற்றும் ஷிஃபரின் அதை ஸ்டோரேஜ் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாடல். இப்போ எப்படி நமக்கு மெமரி ஸ்டோர் ஆகுது அப்படின்ற ஒரு ப்ராசஸை கண்டுபிடிச்சாங்க சார். யார் அப்படின்னா அட்கின்சனும் ஷிஃபரின். அப்போ அட்கின்சன் அண்ட் ஷிஃபரின் தான் சென்சரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. எஸ்டிஎம் சென்சரி மெமரி, எஸ்டிஎம் எல்டிஎம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அடுத்ததாக இந்த ப்ராசஸில் SQ4R முறை அமெரிக்க நாட்டு கல்வி தத்துவ ஞானியான ராபின்சன் 1946 SQ4R முறையை குறிப்பிட்டாங்க. அப்போ இதனுடைய ஸ்டான்ஸு கேட்குறாங்க. ஏற்கனவே டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினா. டெட் எக்ஸாமில் என்ன கேட்டாங்கன்னா SQ4RS முறை நினைவை மேம்படுத்தக்கூடிய ஒரு யுக்தியாகும். இவற்றில் மூன்றாவது ஆர் எது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் ரீடு, ஆப்ஷன் பியில் ரீசைட்டு, ஆப்ஷன் சியில் ரிஃப்ளெக்ட்டு, ஆப்ஷன் டியில் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரியான ஆப்ஷனு ரிஃப்ளெக்ட். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் தேர்ட் ஆருடைய ரெப்ரசன்டேஷன் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இப்போ வரக்கூடிய டெட் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ஆர் கேட்கலாம், இல்லை லாஸ்ட் ஆர் கேட்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரை ஈஸியாக நினைவில் வச்சுக்கலாம். எப்போதும் நினைவு நடக்கணும்னா அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா லேர்னிங். அப்போ லேர்னிங் நடக்கணும்னா வாசிக்கணும், இல்லை அந்த கற்றலில் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது சார். ரீடிங் ஹேபிட். நீங்கள் கூட அப்பப்போ கிளாஸில் வரீங்களா, நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்கிறோம் கிளாஸ் முடித்தோடனே நெக்ஸ்ட் கிளாஸு இதை தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. அதை நீங்கள் சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங், ஏற்கனவே நீங்கள் பிஎட் படிக்கும்போது படிச்சிருக்கீங்க சார், அதே மாதிரி டிடிஎட் படிக்கும்போது படிச்சிருக்கிறீங்க. சும்மா ஒரு டைம் நியூஸ் பேப்பர் மாதிரி படிச்சுட்டு அடுத்து கிளாஸ்குள்ளார வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்னும் நம்ம அப்படியே ஜஸ்ட் லைக் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கடினமாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஆரில் ஃபஸ்ட் ஆர் கேட்டாங்க அப்படின்னா அது ரீடணும். அதுக்கடுத்தது லாஸ்ட் ஆர் கேட்டாங்கன்னா ரிவ்யூ. இந்த ரிவ்யூ கூட நீங்கள் ஈஸியாக நினைவில் வச்சுக்கலாம். எப்போதும் லெசன் பிளான் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன எழுதிருப்பீங்க, அப்ஜெக்டிவ்ஸ் எழுதுவீங்க. செகண்டு டீச்சிங் எய்டு எழுதுவீங்க. தேர்டு கண்டென்ட்டுன்னு ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன், கண்டென்ட்டு, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவாலுவேஷன் அப்படின்னு 4 காலமாக டிவைட் பண்ணுவீங்க. நோக்கக்கூறுகள், பாடப்பொருள், கற்றல் அனுபவம், மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு 4 காலமாக பிரிச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக எழுதிட்டு வருவீங்க. அதற்கு அடுத்த ஸ்டெப்பு அசைன்மெண்ட் அப்படின்னு கொடுப்பீங்க, ஒப்படைப்பு. அப்போ ஒப்படைப்பு என்பது பாட இணை செயல். மாணவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தில் என்னெல்லாம் அவங்க அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒரு அசைன்மெண்ட்டு தரப்படுது. உங்களுக்கு நான் இதை அசைன் பண்ணுறேன், இந்த ஒர்க்கை நீங்கள் என்ன பண்ணணும், பர்ஃபெக்டாக முடிச்சிடணும் அப்படின்னு அசைன் பண்ணுறாங்கல்ல. அதே மாதிரி அந்த பாட தலைப்புகளில் உபத்தலைப்புகளை ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட மாணவனுக்கு அசைன் பண்ணுவாங்க, இல்லை குரூப்பாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. அசைன் பண்ணாங்கன்னா குழந்தை தேடுதல். எடுத்துக்காட்டாக பாருங்களேன், ஒரு தொட்டாசினிங்கி தாவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தாவரத்தினுடைய நேச்சர் என்ன அப்படின்னா இலையை யாராவது தொட்டாங்க அப்படின்னா உடனடியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், அப்படின்னா சுருங்குதல் நடக்கும். அப்போது அத்தாவரத்தை நீங்கள் கண்டறிந்து அந்த தாவரத்தை சேகரித்து அந்த தாவரத்தினுடைய புறத்தோற்ற பண்புகளை, அகத்தோற்ற பண்புகளை
ரெஃபரன்ஸ் புக்கை சார்ந்து நீங்கள் ஒரு ஒப்படைப்பை தயார் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்துட்டா கட்டாயம் ஒரு குழுவுக்கு கொடுத்துருக்கிறீங்கன்னா அந்த குழு டைரக்டாக ஃபீல்டுக்கே போவாங்க. தாவரங்கள் எல்லாம் மிக இயற்கையாக வளர்ந்து வருகிறது பார்த்திங்களா. இதுக்கு நோ ஷெல்டர். அவங்களுக்கு பொறுத்தளவு என்ன அப்படின்னாக்கா தனக்கு மேலே ஒரு கூரையை போட்டுக்கவே மாட்டாங்க. தனக்கு மேலே கூரையே வானம்தான். அப்போ அப்படி பார்க்கும்போது அழகாக அந்த தொட்டாசினியை அவங்க பார்க்க வாய்ப்பு, அதை பார்த்து அதனுடைய புறத்தோற்ற பண்புகளை எழுத வாய்ப்பு, அகம் சார்ந்த பண்புகளை சேர்த்து எடுப்பாங்க. அப்போ எனிவே இந்த ரிவ்யூக்கு சொல்கிறோம் சார். அப்போது அசைன்மெண்ட்டு முடித்த உடனே ரிவ்யூ தான் வரும். அதனால் அந்த ரிவ்யூ அப்படின்னு நம்ம 4வது ஆர் ஒரு பாடப்பொருளை படித்து முடித்து நாம் என்னெல்லாம் படித்தோம் அப்படின்றத கோர்வையாக எடுக்கிறோமா. எடுத்துக்காட்டாக இதற்கு முன்பு நாம் புலன்காட்சியை பார்த்தோம். புலன்காட்சியின் பொருள், புலன்காட்சியின் வரையறைகள், புலன்காட்சி பற்றிய பண்புகள், அதற்கு அடுத்ததாக புலன்காட்சியை தாக்கக்கூடிய காரணிகள் அல்லது புலன்காட்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள், அதற்கடுத்து புலன்காட்சி பற்றிய கோட்பாடுகள், அடுத்ததாக புலன்காட்சியை நியதிப்படுத்தக்கூடிய விதிகள், அதற்கடுத்து புலன்காட்சியின் தவறுகள் என்று திரிபுக்காட்சி இல்பொருள் காட்சி என்று முடித்தோம்னா அதுக்கு பேர் தான் ரிவ்யூ, மீள்பார்வை. ஒரு ஆசிரியர் பாடத்தை கற்பித்த பின்பு அசைன்மெண்ட்டு கொடுத்துட்டு அடுத்து ஒரு ரிவ்யூவை பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட் ஆறு லாஸ்ட் ஆறு. நெக்ஸ்ட்டு இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா எத்தனை ஸ்டெப்பு சார் இருக்குது அப்படின்னா பாருங்கள் 4R அப்படின்றது இருக்குங்களா. சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3R அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 5 ஸ்டெப்பு. இப்போ இதில் இருக்கிறது 6 ஸ்டெப்பு. நம்ம உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்கும், கொஷினிங் அப்படின்னு போட்டிருக்கோம், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் 5 ஸ்டெப்புன்னு போட்டிருக்கு. நீங்கள் ஒரு பார் போட்டு 6 ஸ்டெப் அப்படின்னு போடுங்க. 6 ஸ்டெப்ஸ், 6 படிநிலைகள். ஆனால் நாம் இப்போ கொடுக்கப்பட்டுள்ள படிநிலை 6. சில சமயங்களில் SQ3R அப்படின்னு கேட்கலாம். SQ3R. அப்போ SQ3R அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதில் என்ன ஒன்று இல்லை அப்படின்னா ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லை, அந்த ஆர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ 3 ஆர் என்ன, ரீடு, ரீசைட்டு, ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். ரீடு, ரீசைட், ரிவ்யூ அப்படின்னு. அப்படி இருந்தால் 5 ஸ்டெப்பு. என்ன சார் 5 ஸ்டெப்பு? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சர்வே, நோட்டம் விடுதல். தமிழில் என்ன சொல்லுவோன்னா நோட்டம் விடுதல். அதை மீனிங்காக பார்த்தீங்கன்னாக்கா மைண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மனதுக்குள் படித்தல். அடுத்து Q அப்படின்னா கொஷினிங். இதை ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நாம் என்ன புரிந்து கொண்டோம் என்பதை சார்ந்து வினாக்கள் கேட்கப்படும். அடுத்து 4R 3R அப்படின்னு கொடுத்துட்டு ரீடு, ரீசைட், ரிவ்யூ அப்படின்னு தந்தாங்கன்னா அதுக்கு பேர் SQ3R. SQ4R அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரீடு, ரீசைட்டு, ரெஃப்ளெக்டு, ரிவ்யூ. ரீசைட் அப்படின்றது ரீடுனா வாசித்தல், ரீசைட்ன்றது வாய்விட்டு மெதுவாக சொல்லி பார்த்தல், ரெஃப்ளெக்ட் பலமுறை திரும்ப கற்றலை பிரதிபலிக்க செய்கிறது, ரிவ்யூ அப்படின்னா மீள்பார்வை.